ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மீண்டுமாய் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புத்தகம் 35ஆம் சங்கீதம். என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். My soul shall be joyful in the Lord, it shall rejoice in his salvation. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு நம்மை கலிகூர செய்யவும் நம்மை மகிழ செய்யவும் அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கடந்த ஆண்டுகளிலே, கடந்த நாட்களிலே அல்லது கடந்த மாதங்களிலே களி கூற முடியாமல் மகிழ்ச்சி கொள்ள முடியாத ஒரு சோதனை, வேதனை, நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்த பொழுது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்து வரப்போகிற நாட்களிலே நாம் களி கூற செய்யவும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கவும் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி ஆம் என்று சொல்லும்படி கேட்கிறேன். ஆமென். நிந்தைகளையும் அவமானத்தையும் கர்த்தர் நீக்கினதுனாலே அன்னாள் தன் இருதயத்திலே தேவனை களி கூர்ந்ததை நாம் பார்க்க முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். தன் ஆத்துமாவை காத்துக்கொள்வதற்கு எத்தனையோ முறை தாவீது ஒளிந்து ஆமென் அங்கங்கே ஓடின பொழுதோ கர்த்தர் தாவீதின் ஆத்துமாவை காத்து கொண்டதினாலே தன் இருதயத்திலிருந்தும் தன் உள்ளத்திலிருந்தும் முழு மனதோடும் தாவீது தன் ஆத்துமாவிலே களி கூர்ந்ததை பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியிலே மரியாள் களி கூர்ந்ததை பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஆவியானவருடைய வார்த்தை அந்த இடத்துல வந்தது. அந்த வார்த்தை ஆமென் ஹல்லேலூயா ஆவியானவரினாலே பலப்பட்டது. ஆகவே ஆவியினால் களி கூறும்படி ஆமென் மரியாளுக்கு தேவன் கிருபை தந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நாங்கள் உம்மை களி கூறும் பொழுது, உம்மை மகிழ்ச்சி கொள்ளும் பொழுது எப்படி அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை மாத்திரமே எங்கள் ஆத்துமா, எங்கள் இருதயம் நோக்கி இருக்க வேண்டும். எப்படி? இரவும் பகலுமாய் 40 நாள் மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே, தேவனுடைய பர்வதத்திலே கர்த்தரையே நோக்கி, தன் ஆத்துமாவை நோக்கி, ஆண்டவரை நோக்கி காத்திருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. அதன் நிமித்தம் கர்த்தர் மோசேனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வழிநடத்தலின் மனுஷனாக கர்த்தர் மோசேயை கொண்டு பயன்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். சாலமோன் ஆமென் கர்த்தரை நோக்கி தன் ஆத்துமாவை ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராய் அர்ப்பணித்ததினால தேவன் சாலமோனை கொண்டு அந்த தேசத்திலே யுத்தம் இல்லாமலும் ஆண்டவர் அந்த இடத்திலே, அந்த பட்டணத்திலே சமாதானத்தையும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்ற ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்ததை நாம் பார்க்க முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எசேக்கியா ராஜா தன் வாழ்க்கையிலே தன் ஆத்துமா கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருந்ததினாலே wherever he went, hallelujah, he succeed. hallelujah. எல்லா காரியத்திலும் எசேக்கியா அவன் அனுகூலமான காரியத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார் என்று சொல்லி பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்திருக்கிறது. இங்கே சங்கீதக்காரர் தொடர்ந்து சொல்ல அவருடைய ரட்சிப்பு, அவருடைய ரட்சிப்பு is salvation. praise the lord. அவருடைய ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அவருடைய ரட்சிப்பு என்றால் என்ன, அவர் எப்படி நம்மை ரட்சிக்கிறார், ரட்சிப்பின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் என்ன, யாரை கர்த்தர் ரட்சிக்கிறார், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. What is his salvation and who can be saved and what must we do for his salvation? ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்புக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, ஆண்டவர் இந்த பூமியிலே ஆமென் ரட்சிப்பதற்காக தம்முடைய தாசர்களை வைத்தார். மோசேயை கொண்டு எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது ஜனங்களை ரட்சிக்கும்படி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு கருவியாக அந்த இடத்திலே பயன்படுத்தினார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளையை எந்த இடத்துல வைக்கிறாரோ, ஒரு வேலை ஸ்தலத்திலோ அல்லது சமுதாயத்திலோ நாம் குடியிருக்கிற அந்த பகுதியிலே கர்த்தர் ஏன் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்தார் என்று சொன்னால் நம் நிமித்தம் மற்றவர்களை ரட்சிப்பதற்காக. praise the lord. we are the instrument for his kingdom. praise the lord. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? மோசேயை கொண்டு எகிப்திலே கர்த்தர் ஹல்லேலூயா ஜனங்களை கொண்டு ரட்சிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதன் பிறகு நியாயாதிபதிகளை கர்த்தர் வைத்து ஜனங்களுக்கு ஆமென் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை எழும்பும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். அதை தொடர்ந்து தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்பினார். தீர்க்கதரிசிகள் என்ன செய்தார் என்று சொன்னால், எப்படி அவர்களை ஜனங்களை ரட்சித்தார் என்று சொன்னால், ஆமென் எச்சரிப்பான வார்த்தைகளை கொடுத்து
ஜனங்களை ஆமென் ஹல்லேலூயா தேவனுக்குள் கொண்டு வருவதற்கு ரட்சிப்பை கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் அதை தொடர்ந்து அப்போஸ்தலர்களையும் ஊழியக்காரர்களையும் இந்நாட்களிலே வல்லமையாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அனுதினமும் சபையில ஜனங்களை சேர்ப்பதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளையும் அப்போஸ்தலர்களையும் கர்த்தர் தெரிந்தெடுத்து ஆண்டவர் ரட்சிக்கும்படி தேவன் ஒரு கருவியாக தேவன் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். Praise the Lord. Only for the instrument, hallelujah, for the kingdom, hallelujah. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக இங்க வந்திருக்கிற எல்லாருமே நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். Praise the Lord. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது ஆமென், என்னதான் மனுஷன் ரட்சிப்பு அந்தந்த காலத்துக்குள்ள கொண்டு வந்தாலும் சங்கீதக்காரன் உணர்ந்து சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். Salvation belongs to our God. Praise the Lord. கரங்களை உயர்த்தலில சொல்லுமா? சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடைய, எல்லாம் சத்தமா சொல்லுவோமா? ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. எந்தெந்த சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகள் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமோ ஆண்டவர் அவர்களை ரட்சித்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது. Praise the Lord. Amen. It is come from the Lord, the deliverance or salvation. Praise the Lord. What is the salvation? Hallelujah. அவருடைய ரட்சிப்பு என்றால் என்ன? Amen. Praise the Lord. அவருடைய ரட்சிப்பை குறித்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. அவருடைய ரட்சிப்பு என்பது பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தால், praise the Lord, just you can see his salvation. Praise the Lord. அவருடைய ரட்சிப்பை நம் கண்களால் மாத்திரம் தான் பார்க்க முடியும். கரங்களை உயர்த்தலில் சொல்லுவோமா? ஆனால் புதிய ஏற்பாட்டு பிள்ளைகள் ஆமென் ஹல்லேலூயா அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் போக முடியும். கரங்களை உயர்த்தலில் சொல்லுவோமா? ஆண்டவரே கர்த்தாவே, ரட்சிப்பை கண்களால் மாத்திரம் பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் பார்த்தார்கள். எப்படி என்று சொன்னால், எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 13, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். Praise the Lord. Just you can see the deliverance of God. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா? Just you can see the deliverance of God. Amen. Praise the Lord. Hallelujah. Why Moses said this word? Hallelujah. ஏன் மோசே கர்த்தருடைய ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொன்னால், 8ஆம் வசனத்திலிருந்து வாசித்தா தெரியும். வாசிங்க. பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்டு போனார்கள், அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே அவர்களை கிட்டினார்கள். எதற்கு நெருங்கி வந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு தொல்லை கொடுத்து அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி. தொடர்ந்து வாசிங்க. எகிப்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்து அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், சாகும்படியா எங்களை இங்கே கொண்டு வந்தீர். நாங்க அடிமைத்தனத்தில் இருந்திருந்தாலும் எங்க உயிரை நாங்க காப்பாத்திருப்போம். ஆனா இப்போ எங்களை விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லி கொண்டு வந்தீர், இந்த வனாந்திரத்தில் எங்களை சாகும்படியாய் கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசேயை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிடுகிறார்கள். இன்று ரட்சிக்கப்பட்ட நாம் பல நேரங்களில் நம்முடைய சிந்தனைக்குள்ள வருகிற காரியம் என்ன தெரியுங்களா? நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த அந்த மேன்மையான காரியம் இப்ப என்னிடத்துல இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அப்படி நினைத்தீர்கள் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். Praise the Lord. Hallelujah. என்று சொன்னால் நீங்கள் அப்பொழுது அடிமைத்தனத்திலும் பாவத்திலும் இருந்தீர்கள். தேவன் அதிலிருந்து உங்களை விடுதலையாக்கினார். உங்களை விடுதலையாக்கின நோக்கமே உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும், உங்களை பாதுகாக்கவும், உங்களை பலப்படுத்தவும், உங்களை ஆசீர்வதிக்கவும், நீங்கள் கட்டாத காரியங்களை, நீங்கள் நடாத காரியங்களை, நீங்கள் இதுவரைக்கும் கண்டிராத காரியங்களை, ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக தான். ரட்சிப்பு அவருடையது. தேவ ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காகவே ரட்சித்தார். Praise the Lord. இதை உணராத ஜனங்கள் ஆமென் ஹல்லேலூயா எங்களை சாகடிக்கும்பாய் இந்த இடத்துல கொண்டு வந்தீர் என்று சொன்ன பொழுது, அப்பொழுதுதான் மோசே அந்த வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்கள், இன்றைக்கு ஹல்லேலூயா கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். பிரைஸ் தி லார்ட்.
you just see the deliverance of God. Hallelujah. Amen. பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்புக்கு deliverance, புதிய ஏற்பாட்டுக்கு ரட்சிப்பு salvation. Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே கர்த்தாவே, ஏன் அவங்கள பார்க்க சொல்றா தெரியுங்களா? ஏன் இந்த ரட்சிப்பை பாருங்க. ஏற்கனவே தேவன் அவர்களை ரட்சித்ததை அவர்கள் கண்டும் உணராமல் இருந்தார்கள். Praise the Lord. Hallelujah. எப்படி 10 வாதையும் அந்த எகிப்திலே தான் உண்டானது. அந்த 10 வாதையும் எகிப்து ஜனத்தை அழித்து போட்டது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவனை தேடின பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. Praise the Lord. அப்போதும் தேவன் தம்முடைய ஜனங்களை ரட்சித்தார். இதை உணராதவர்கள் இப்பொழுது பாருங்கள் உங்கள் கண்களால் தேவன் செய்யும் ரட்சிப்பை. Praise the Lord. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? Praise the Lord. அவங்க வீட்டில் இருந்தாங்க, இவங்க எல்லாம் வெளியில சாகிறது இவங்களுக்கு தெரியல. அவங்க மிருக ஜீவன்கள் அவர்களுக்குள்ளே அழிவுக்குள்ளே போனது. கர்த்தர் இவர்களை ப்ரொடெக்ட் பண்ணி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். Praise the Lord. ஆமென் ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. ஆனால் எகிப்தியருக்கும் அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கும் ஆமென் எல்லா ஜனங்களுக்கும் அழிவையும் ஒரு பேர் இழப்பையும் அந்த நாட்களிலே உண்டானது. அதை அவர்கள் உணர முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுதோ just you can see the deliverance of God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் தம்முடைய, அவங்க ஏன் மோசே அந்த இடத்துல ஆண்டவருடைய ரட்சிப்பை பாருங்க அப்படின்னு சொன்னாருன்னா, ஆமென் ஹல்லேலூயா, ஆண்டவருடைய டெலிவரன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், இன்று காண்கிற எகிப்தியனை இனி காண மாட்டா. Praise the Lord. உங்களுக்கு தொல்லை கொடுத்த காரியங்கள், ஆமென், உன்னை பயமுறுத்தின காரியங்கள், ஆண்டவர் உங்களை ரட்சிக்கும் பொழுது, ஆமென் ஹல்லேலூயா, உன்னை ஒடுக்கின காரியங்கள், ஹல்லேலூயா, உன்னை அடிமைப்படுத்தின காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விடுதலை கொடுப்பதற்காக தான் மோசேயின் வாயிலே கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு தேவன் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். Just you can see the deliverance of God. Hallelujah. Amen. அவருடைய ரட்சிப்பு மிகப்பெரிய ஒன்றுங்க. Praise the Lord. எப்படி ரட்சித்தாராம்? 31ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த மகத்தான கிரியைகளை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுமா? The people of Israel saw that, hallelujah, wonderful mighty things. Praise the Lord. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை காண வேண்டும் என்று சொன்னால் தூரத்திலிருந்து பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க தெரியும்? அப்பொழுது ஜனங்கள், ஆமென் ஹல்லேலூயா, அந்த இடத்துல வாசிக்கிறோம், ஒருவனும் தப்பவில்லை. Praise the Lord. This is the deliverance. Hallelujah. இதுதாங்க ரட்சிப்பு. Praise the Lord. Hallelujah. உங்களை தொல்லை கொடுத்த காரியம் இந்த ஆண்டிலே முடிந்து போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்களை பலவீனப்படுத்தின காரியங்கள் இந்த ஆண்டிலே முடியும் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லும்படி கேட்கிறேன். ஆமென் ஆமென். The people of God have the fears, God's fear in their, hallelujah, everyone. அவங்க வாழ்க்கையில அந்த நேரத்தில் தேவ பயம் காணப்பட்டது. மோசேயின் மேல், ஹல்லேலூயா, தேவன் மேலும் விசுவாசம் வைத்தார்கள். Praise the Lord. 2 Chronicles chapter 20 verse 17, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, எருசலேம் ஜனங்களே, யூத மனுஷரே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். Just you see the deliverance of God. Praise the Lord. Hallelujah சொல்லுங்களேன். Amen. Hallelujah. Hallelujah. You take your position and stand firm and see the deliverance of God. Hallelujah. Amen. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை, இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு, the deliverance கர்த்தர் நமக்கு கொடுப்பாருன்னா just you can see that. Hallelujah. வரப்போகிற நாட்களில் நீங்கள் அதை காண்பீர்கள். ஆமென். Praise the Lord. Hallelujah சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்காக ரட்சிப்பை, அந்த ரட்சிப்பை செய்வதை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக காணும்படி செய்வார். இந்த ரட்சிப்பு எப்படி தம்மா இருந்துச்சு? Praise the Lord. ஆமென். பார்வோனுடைய சேனையை கவிழ்த்து போட்டாரு. இந்த யுத்தம், ஆமென், எல்லா தேசத்தாரும் இவர்களை சூழ நெருங்கி வரும் பொழுது there was no battle. Praise the Lord. அங்க சண்டை இல்லைங்க. Praise the Lord. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் சண்டை இல்லைன்னா, ஆமென், யுத்தத்தை பண்ணுகிறவர் நம்முடைய தேவனே. Praise the Lord.
யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தொல்லைகள் எங்களை பின்தொடர்ந்து வந்த பொழுது நாங்கள் என்ன செய்வதென்று சொல்லி கலங்கி நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது கர்த்தருடையது. அவரே யுத்தம் பண்ணுவார். இதற்கு ஆயுதம் தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம யுத்தம் பண்ணணும்னா நமக்குள்ள ஒரு ஆயுதம் வேணும், நமக்கு பாதுகாப்புக்கு கேடயம் வேணும். ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னால் ஆயுதம் இல்லாமலேயே யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். That is the deliverance of God. Hallelujah. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட மகத்துவமான கிரியைகளை நீ செய்ய போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. அவர் என்ன சொன்னார்? Just, amen, hallelujah, he will do for us. அவர் நமக்காக காரியத்தை செய்வார். 24ஆம் வசனத்தை வாசிங்க. யூத மனுஷர் ஏராளமான கூட்டமா இருக்க, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. அங்கேயும் தப்பல, இங்கேயும் தப்ப விடல. பிரைஸ் தி லார்ட். இதுதாங்க கர்த்தர் செய்கிற ஒரு மகத்தான ரட்சிப்பு. பிரைஸ் தி லார்ட். This is the deliverance. Praise the Lord. ஆண்டவரே, என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் எப்படி மகிழ்ந்திருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே, நீர் செய்ய போகிறோம் அந்த ரட்சிப்பை என் கண்களால் பார்ப்பேன். ஆண்டவரே, ஜனங்கள் ஆமென் கண்டார்கள். என்ன கண்டார்கள்? இவர்களுக்கு விரோதமாய் வந்தவர்கள் பிரேதங்களாய் கீழே விழுந்திருப்பதை பார்த்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இல்லையா? சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னதை அவர் அப்படியே நிறைவேற்றி முடிக்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, ஒருவரும் தப்ப முடியாது என்று சொன்னால் அவருடைய பார்வைக்கு, அவருடைய காரியங்களுக்கு, செயலுக்கு ஒருவரும் தப்ப முடியாது. பிரைஸ் தி லார்ட். சூரியனையும் சந்திரனையும் தரித்து நில் என்று சொன்னபொழுது வானத்திலே கர்த்தர் கற்களை ஆமென் மழையாய் பொய்ய பண்ணி கர்த்தர் என்ன பண்ணாரு? ஜனங்களை காத்து அவரே யுத்தம் பண்ணி தம்முடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். இன்னைக்கு எங்களுக்காக ஆண்டவரே கர்த்தாவே வானத்துல கல்மழையும் பெய்ய பண்ணுவீர், அவர்களை தங்கள் வெட்டுண்டு விழுந்து போடும்படி செய்வீர். நீர் ஆண்டவரே கர்த்தாவே செங்கடலை ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாய் புரட்டி போடவும் உம்முடைய ரட்சிப்பை ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே கண்கள் காண்பதற்கு நீர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தட் இஸ் a deliverance. ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது அவருடைய ரட்சிப்பு எப்படி தெரியுமா? Praise the Lord. John chapter 10 verse 9. யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் உட்பிரவேசிப்பான் என்று சொன்னால் அவருக்குள், அவருடைய வழியிலே ஒருவன் உட்பிரவேசிப்பான் என்று சொன்னால் அவன் ரட்சிக்கப்படுவான். Praise the Lord. கரங்களை உயர்த்தல சொல்லுமா? ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் just they saw that hallelujah deliverance. ஆனால் இப்பொழுதோ அவருடைய வழியிலே யார் பிரவேசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். Praise the Lord. Whoever enters through him will be saved. Hallelujah. பழைய ஏற்பாட்டிலே பார்த்து நமக்கு ஒரு டெலிவரன்ஸ் கொடுக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் பார்ப்பதனால் அல்ல, அனுபவத்தின் மூலமாய் அவரோடு கடந்து போகும் பொழுது தேவன் நமக்கு ரட்சிப்பை தருகிறார். Praise the Lord. You will be saved. Hallelujah. ஆண்டவரே, நாங்க பார்க்க கூடாது ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டு பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்க உங்களோட கூட நெருங்கி இருக்கிற ஒரு அனுபவத்தை தாங்க. ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆமென். Hallelujah. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றார் தெரியுங்களா? ஆமென். முதல் வசனத்தை வாசிங்க. கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். Praise the Lord. எப்படிங்க? ஆமென். கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். ஏன்னா இந்த பூமியில அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆமென். ஆண்டவரே, நாங்க போகிற இடம் எல்லாம் அப்படிதான் இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமுமாய் மேய்ச்சலை கண்டடைந்து அவன் ரட்சிக்கப்படுவான். Praise the Lord. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். கர்த்தாவே, நீர் என்னை ஏன் ரட்சிக்கிறீர் என்று சொன்னால் என்னை பரிபூர்ணப்படவும், ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுப்பதற்கு, ஏன் என்று சொன்னால் இந்த பூமியிலே
கொல்லவும் கள்ளனும் ஆண்டவரே திருடர்களும் என்னை அழிக்கவும் ஆண்டவரே கர்த்தாவே கடந்து வருகிறார்கள். ஆனால் யார் ஒருவர் அவருடைய வழியாய் உட்பிரவேசிக்கிறார்களோ அவர்களுக்கு மேய்ச்சலை கண்டடையும்படி கர்த்தர் கிருபை செய்கிறீர். ஆண்டவரே, praise the Lord. Amen. You will be saved. Hallelujah. ஏன் நம்மை அப்படி ஆமென் ஹல்லேலூயா ரட்சிக்கிறார் என்று சொன்னால், நம்மை ரட்சித்ததனால தான் கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறார். praise the Lord. நல்ல போதகரே, ஆமென், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது, நீ இதையெல்லாம் கடைபிடித்தால் ஆமென் ஹல்லேலூயா உனக்கு ரட்சிப்பு என்று சொன்னார். ஆனால் எல்லாம் நான் கடைபிடிச்சாலும் ஆண்டவர் சொன்ன கட்டளையை பிரதானமான காரியங்களை அவன் கை கொள்ளாமல் போனதுனால அந்த ரட்சிப்பை அவன் அடைய முடியவில்லை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், உம்முடைய வருகையில் என்னை நினைத்திருன்னு சொல்லி அந்த கள்ளன் கேட்ட பொழுது அன்றைக்கே அவன் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து போனான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த அனுபவத்தின் வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. திஸ் இஸ் த சால்வேஷன், இஸ் சால்வேஷன். இதுதான் அவருடைய ரட்சிப்பு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கண்களால் மாத்திரம் பார்க்கிற அந்த டெலிவரன்ஸ் அல்ல ஆண்டவரே, அந்த அனுபவத்தின் ரீதியிலே கடந்து போவதற்கு எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது, யார் ரட்சிக்கப்படக்கூடும்? பிரைஸ் தி லார்ட். Who can be saved? Hallelujah. யார் கர்த்தர் ஜனங்களை ரட்சிப்பார் என்று சொன்னால், ஆமென் ஹல்லேலூயா, one who repentance. Praise the Lord. Hallelujah. யார் ஒருவர் மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். Praise the Lord. ரட்சிப்பு கண்களால் பார்ப்பதற்கும் ஆண்டவரே அந்த அனுபவத்தின் ரீதியாய் போவதற்கும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தாலும், அந்த ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நீர் எங்களுக்கு சொல்லுகிற காரியம் எப்படி தெரியுங்களா? யார் ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் ரட்சிப்பு. ஆமென். ஏன் தெரியுங்களா? இன்னும் நம்ம மனம் திரும்பணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஐசையா சாப்டர் 30 verse 15. ஏசாயா 30 அதிகாரம் 15 வசனம். நீங்கள் மனம் திரும்பி இருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். Praise the Lord. In repentance you will see that you will get the salvation. Praise the Lord. Hallelujah. நாங்க மனம் திரும்பணும் ஆண்டவரே. எந்தெந்த காரியத்தில் மனம் திரும்பணுமோ ஆண்டவரே, நேற்றைக்கு ஜெபம் மனம் திரும்புதலுக்குரிய ஜெபம் நடந்தது. Praise the Lord. Hallelujah. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்க புதிய வருஷத்துக்குள்ள போகும் பொழுது இந்த ஒரு நாள், இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஏன் தெரியுங்களா? ஆண்டவரே, நான் மனம் திரும்புவதற்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் எவ்வளவு அதிகாரம் உள்ளவனா இருந்தாலும், எவ்வளவு வசதி உள்ளவனா, எவ்வளவு ஆண்டவரே கர்த்தாவே வல்லமை படைத்தவனா இருந்தாலும், உம்முடைய சமூகத்தில் யார் ஒருவர் மனம் திரும்புகிறார்களோ அவங்களுக்கு தான் ரட்சிப்பு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே கர்த்தாவே ஹல்லேலூயா, நான் பாவம் செய்கிறேன் ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை கேளாமல் இருக்கிறேன், முரட்டாட்டு குணம் உள்ளவனாய் இருக்கிறேன், கலகத்தை ஏற்படுத்தும் ஆவி உள்ளவனாய், பொய்களை பிணைக்கிறவனாய் இருக்கிறேன், வேதத்தை கேளாதவனும், இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தா தெரியும், ஆண்டவரே நான் பாவம் செய்கிறவனாய் இருந்தேன், தேவனுடைய சொல்லை எத்தனை முறை எனக்கு வந்து நான் கேட்காம இருக்கிறேன், முரட்டாட்டு குணம் எனக்குள்ள இருக்கிறது, கலகத்தை உண்டு பண்ணுகிற ஆவி எனக்குள்ள இருக்கிறது, இந்த ஆவிகளை என்னை விட்டு விலக்கி செய்வதற்கு நான் மனம் திரும்ப வேண்டும், பொய்யை பிணைக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே ஹல்லேலூயா, அப்படியே உண்மை என்று ஆண்டவரே ஸ்தாபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்குள்ள, அப்படி எல்லாம் மாறணும். ஆமென். வேதத்தை கேளாதவனைப் போல என் காதுகள் அடைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் என் செவிகளை திறந்தருளும். ஆண்டவரே, நான் மனம் திரும்பி உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது நான் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவேன். பிரைஸ் தி லார்ட். நான் கர்த்தருடைய பிள்ளை தான். ஆமென். ஆலயத்துக்கு போகிறதா, டெய்லி வேதத்தை வாசிக்கிறதா, என்னுடைய அப்பியரன்ஸ் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளை பார்ப்பதற்கு தேவ ஜனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருந்தாலும், பிரைஸ் தி லார்ட், you must repent. hallelujah. hallelujah சொல்லுங்க. வெளி தோற்றத்துக்கு நான் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாலும் உள்ளான மனம் மாறவில்லை என்று சொன்னால் ரட்சிப்பு இல்லை. praise the Lord. இன்னைக்கு கர்த்தர் அதை தான் நமக்கு சொல்லுகிறார். you must repent.
அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, ஆபத்து வருவதற்கு முன்பாகவே அல்லது நெருக்கம் வருவதற்கு முன்பாகவே நான் மனம் திரும்பி உம்முடைய சமூகத்திற்கு நேராய் என்னை அர்ப்பணிக்க கிருபை தாரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, நான் பிரச்சனைக்குரியவனா இருந்தேன் ஆண்டவரே, நான் போராட்டத்தை கொடுக்கிறவனா தான் இருந்தேன், ஆனா இப்போ நான் மனம் திரும்பி இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, தேவனிடத்திலே வருகிறவர்களை கர்த்தர் அவர் சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆமென். நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய பிதாக்களும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அல்லது நாம் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு ஏற்படுத்தப்படுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி ஜஸ்ட் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வார்த்தைக்கு மதிக்காமல் இந்த பூமியில நான் முரட்டாட்டு குணம் உள்ளவனா இருந்தேன் ஆண்டவரே. இப்பொழுது மனம் திரும்பி உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறேன், நீர் என்னை ரட்சிக்கிறேன். மனம் திரும்புகிற ஆத்துமா ரட்சிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. You must repent. Hallelujah. Amen. ஆகாப்பை போல ஒரு முரட்டாட்டு குணம் உள்ளவன் இல்லை. ஆமென். அவனை போல ஒரு பாவம் செய்தவன் இந்த பூமியில் இல்லை என்று சொன்னால், ஆமென், ஊழியக்காரர்களையும் ஊழியத்துக்கு விரோதமா இருந்தவன், பிரைஸ் தி லார்ட், விரோதமா இருந்தவனை, ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 21 verse 25. ஃபர்ஸ்ட் கிங் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. 27ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டிப்பு உடுத்தி உபவாசம் பண்ணி, 29ஆம் வசனம், அவனுக்கு பொல்லாப்ப வர பண்ணல. பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, எவ்வளோ பெரிய பொல்லாப்பு செஞ்சவன், ஆகாப்பை போல ஒரு பொல்லாங்கான செய்தவன் இல்லை என்று வேதத்தில் ஒரு 2 வசனத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. ஆனா தேவன் பரிந்து பேசக்கூடிய நிலைக்கு அவன் மனம் மாறினான். ஆமென். repentance, ஹல்லேலூயா. ஒரு மனம் மாறுதல் ரட்சிப்புக்கு ஏதுவான வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். இந்த 31ஆம் தேதி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கடைசி நாளில் புதிய வருஷத்துக்குள் போகும்பொழுது நான் மனம் திரும்ப எனக்கு கிருபை தாரும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். மனம் திரும்பினால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். இன்னொரு யார் ஒரு ரட்சிக்கப்படுவாங்க தெரியுங்களா? Psalm 149 verse 4, 149ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். Praise the Lord. The humble person will be saved. Hallelujah. Amen. Amen. எவ்வளவு பெரிய வசதி, ஏற்கனவே சொன்ன, எவ்வளவு பெரிய செல்வந்தன் ஞானவானா இருந்தாலும், ஆமென், ஹல்லேலூயா, ரட்சிப்பு வராது. One who humble before God. Hallelujah. நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவர் என்று சொல்லி யார் ஒருவர் சாந்த குணத்தோடு தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார்களோ, சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எனக்கு அந்த சாந்த குணத்தை தாங்க ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளணும், தக்க வைத்துக் கொள்ளணும்னா ஆண்டவரே கர்த்தாவே, எனக்குள்ள ஆண்டவரே கர்த்தாவே அந்த சாந்த குணத்தை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நான் மிகவும் ஒரு கோபக்காரனா இருந்தேன், அப்படிதானேங்க? ஆமென். நம்மளே கேட்டுப்போம். Praise the Lord. இப்போ கூட நம்ம கோபக்காரனா இருப்போம். ஆமென். Praise the Lord. ஆண்டவரே, நான் ஒரு மூர்க்க குணம் உள்ளவனா இருந்தேன், வேதத்தை நேசிக்காதவனை போல் இருந்தேன், ஆண்டவரை தேடாம வாழ்ந்திருந்தேன். ஆனா இப்பொழுதோ எனக்குள்ள ஒரு சாந்த குணத்தை கொடுத்திருக்கிறீங்க. Praise the Lord. Amen. Hallelujah. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளை நீங்கள் பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41